கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள முதல் 30 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஜெபித்து தியானிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேத தியான நேரத்தை எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் என்கிற தெய்வ மனிதனை அவங்க குற்றப்படுத்தி ஆலோசனை சங்கத்தார் முன்னாடி வந்து நிறுத்தினாங்கங்கிறத நம்ம தியானித்து முடித்தோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இந்த 7ஆம் அதிகாரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியாய் இருக்கிறது என்று கேட்டான். இப்போ ஸ்தேவான் மேலே அவங்க குற்ற சாட்டினாங்க. என்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க அப்படின்னா, மோசேயை விட இயேசு கிறிஸ்து பெரியவர் அப்படின்ட்டு ஸ்தேவான் சொல்கிறார். அது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று இயேசு கிறிஸ்துவை தேவனாக சொல்கிறாரு அப்படிங்கிறது அடுத்த குற்றச்சாட்டு. 3வது குற்றச்சாட்டு என்னன்னா, எருசலேம் தேவாலயத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பெரியவர்ன்ட்டு ஸ்தேவான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய மத பழக்க வழக்கங்கள், பாரம்பரியம், இது எல்லாத்தையும் காட்டிலும் இயேசு கிறிஸ்து பெரியவர் அப்படின்ட்டு ஸ்தேவான் சொல்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் அவர் மேலே வச்சாங்க. அப்போது இவரை ஸ்தேவானை ஆலோசனை சங்கத்தார் முன்னாடி போய் நிறுத்துகிறாங்க. அப்போது அந்த ஆலோசனை சங்கத்தார் முன்னாடி ஸ்தேவான் நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ அந்த பிரதான ஆசாரியன், அவர் பேர் அண்ணா. நாம் இதை எதில் பார்க்கலான்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த அண்ணா என்கிற பிரதான ஆசாரியன் ஸ்தேவான்ட்டு கேட்குறார், இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைதானா? அப்போ அதுக்கு பிரதியுத்தரமாக தான் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். 2ஆம் வசனம், அதற்கு அவன் ஸ்தேவான், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, 3ஆம் வசனம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். 4ஆம் வசனம், அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இப்போ ஸ்தேவான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து தொடங்குறார். அப்போ ஆபிரகாமை குறித்து அவர் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது மெசொப்பொத்தாமியால ஆபிரகாம் குடியிருந்தார். அங்கே இருந்து காரான் என்கிற ஊருக்கு போனார். அப்போது இதில் நம்ம பார்க்கும்போது மெசொப்பொத்தாமியாங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ உள்ள ஈராக், சிரியா, துருக்கி, இந்த 3 இடங்கள்லையும் ஒரு சேர்ந்த பகுதியாக மெசொப்பொத்தாமியா இருந்திருக்கு. அப்போது அங்கே தான் கல்தேயர் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, ஈராக் நாட்டில் உள்ள அந்த தேசத்தில் படித்தவர்களும் செல்வாக்கு மிகுந்தவர்களும் தான் கல்தேயர். அடுத்தது பார்த்தோன்னா, காரான் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, தெற்கு கிழக்கு துருக்கியில் இருக்குது. அப்போது இவர் இது ரெண்டுத்துக்கும், காரானுக்கும் மெசொப்பொத்தாமியாவுக்கும் உள்ள தூரம் கிட்டத்தட்ட
703 கிலோமீட்டர் தூரம். அப்போது கர்த்தர் வந்து இவரை அவர் காண்பிக்கிற தேசத்திற்கு, அப்போ இப்போ இருக்கிற இடம்னா இஸ்ரேல் தேசம், கானானில் இருக்கிற இஸ்ரேல் தேசம், இதை வந்து அவர் எடுத்து சொல்கிறார். ஸ்தேவான் வந்து அந்த ஆலோசனை சங்கத்தாருக்கு கர்த்தர் எப்படி ஆபிரகாம்கிட்ட பேசினார், அதற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து நடந்ததை குறித்து பேசுகிறார். 5வது வசனம், இதிலே 1 அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். 6ஆம் வசனம், அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். 7ஆம் வசனம், அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன், அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். இப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஸ்தேவான் அவங்கள்ட்ட சொல்கிறார். எப்படின்னா, இந்த கானான் தேசத்தில் இருக்கிற இந்த பகுதியில் கர்த்தர் அவருக்கு வாக்கு பண்ண இந்த கானான் தேசத்தில் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணும்போது 1 அடி நிலம் கூட ஆபிரகாமுக்கு கிடையாது. அதே போல் கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தாருன்னா, உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு வந்து பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. இந்த ரெண்டும் இல்லாதப்போ தான் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசினதை அவர் சொல்கிறார். என்னன்னா, அந்நிய தேசங்கிறது எகிப்தில் வந்து அவங்க வந்து அடிமைகளாக இருப்பாங்க அப்படிங்கிறத தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதை பேசுகிறாரு. 7ஆம் வசனத்தில், அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன், அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். இப்போ இந்த காரியம் வந்து யாத்ராகமம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் எகிப்து தேசத்தை வந்து ஆக்கினைக்குட்படுத்தினதை குறித்து இருக்கு, அந்த 10 வாதைகள். அப்போ இது எல்லாமே கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசின காரியம் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் நினைப்பூட்டுறார். 8ஆம் வசனம், மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். 9ஆம் வசனம், அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். இப்போ அடுத்தது ஸ்தேவான் வந்து எதை குறித்து சொல்கிறார் அப்படின்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை, விருத்த சேதன உடன்படிக்கையை குறித்து சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்களுடைய பிறப்புறுப்பினுடைய நுனித்தோலை வெட்டுவது, அதுதான் விருத்த சேதனம். கர்த்தர் வந்து ஆபிரகாம்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்கிறார், ஆண் குழந்தைகள் எல்லாருமே அந்த விருத்த சேதனம் பண்ணப்படணும். அதே போல் இஸ்ரவேல் ஜனம் இல்லாத மற்ற அந்நிய ஜனங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அவங்களையும் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதே போலவே ஆபிரகாம் வந்து கீழ்ப்படிந்து ஈசாக்குக்கு 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணுறாரு. அப்புறம் ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கோபுக்கு பிறந்தது தான் இவங்க 12 பேர் கோத்திர பிதாக்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கர், செபுலோன், யோசேப்பு, பெஞ்சமின், இவங்க தான் கோத்திர பிதாக்கள்.
இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யோசேப்பு மேலே பொறாமை கொண்டு அவங்க யோசேப்பை விற்று போடுறாங்க. 10ஆம் வசனம், தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். அடுத்தது யோசேப்பை குறித்து சொல்கிறாரு. யோசேப்பு வந்து தேவன் அவரோடு எகிப்து தேசத்தில் இருந்து அவருடைய எல்லா உபத்திரவங்களின்றும் அவரை விடுவித்து எகிப்து ராஜாவுடைய பார்வோன் சமூகத்தில் அவருக்கு யோசேப்புக்கு கிருபை கிடைக்கும்படி செய்து அவருடைய வீட்டனைத்திற்கும் எகிப்திற்கும் அதிகாரியாக பார்வோன் வந்து யோசேப்பை ஏற்படுத்தினான் அப்படின்ட்டு ஸ்தேவான் எடுத்து சொல்கிறார். 11ஆம் வசனம், பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிற்று. இப்போ எகிப்துக்கும் கானானுக்கும் 613 கிலோமீட்டர் இடைவெளி. வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அந்த முழு இதுவுமே கிட்டத்தட்ட நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து கன்னியாகுமரி தூரம். அப்போ அவ்வளோ தூரத்தில் உள்ள எல்லா இடங்கள்லையுமே பஞ்சம் உண்டாயிருச்சு. அப்போது அவங்களுக்கு அந்த பிதாக்களுக்கு ஆகாரம் இல்லாமல் போயிட்டு. 12ஆம் வசனம், அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாந்தரம் அனுப்பினான். இப்போ பெஞ்சமின் தவிர மற்ற எல்லாரையுமே 10 பேரையும் யாக்கோபு வந்து எகிப்துக்கு தானியத்தை எடுத்துட்டு வரும்படி அனுப்புகிறாரு. 13ஆம் வசனம், 2ஆம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. 2வது முறை வந்து அவனுடைய தம்பி பெஞ்சமினை கூட்டிகிட்டு வரும்படி சொல்லி அனுப்புகிறாரு. அவங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் யோசேப்பு வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் அவருடைய சகோதரர்களுக்கு. அப்புறம் பார்வோனுக்கும் தெரிய வருது இவங்க எல்லாருமே யோசேப்போட கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு. 14ஆம் வசனம், பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைத்து அனுப்பினான். இப்போ யோசேப்பு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய சகோதரர்கள்ட்ட அவருடைய தகப்பனையும் இன்னும் அவங்க சகோதரர்களுடைய குடும்பத்தார் எல்லாரும் சேர்த்து பார்த்தோன்னா 75 பேர் எங்கே வராங்கன்னா, கானான்லேருந்து எகிப்துக்கு வராங்க. அந்த பஞ்சத்து நிமித்தம் உணவுக்காக வர்றாங்க. 15ஆம் வசனம், அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான், அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து. 16ஆம் வசனம், அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரயத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். இப்போ யாக்கோபும் கோத்திர பிதாக்களும் எகிப்தில் மரித்து அவங்க எங்கே அடக்கம் பண்ணப்படுறாங்கன்னா சீகேம் எங்கே இருக்குது அப்படின்னா சமாரியாவில் உள்ள ஒரு பகுதி தான் சீகேம். அங்கே வந்து ஆபிரகாம் என்ன பண்ணுறார் அப்படின்னா பணம் கொடுத்து சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததியாரிடத்தில் அதை வந்து பணம் கொடுத்து வாங்குறார். அந்த இடத்துல தான் இவங்க எல்லாருமே வைக்கப்பட்டாங்க, அந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். 17ஆம் வசனம், ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. தேவன் வந்து அவருக்கு சொன்ன காரியம் நம்ம 6-7 பார்த்தோம் இல்லையா. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், உன்னுடைய சந்ததியார் வந்து அடிமைகளாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து அடிமைப்படுத்தின அந்த தேசத்தாரை நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன். இப்போ அது வந்து இங்கே நடக்குது, நிறைவேறுது. சமீபித்த போது 18ஆம் வசனம், யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா
தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, யோசேப்பை அறியாத வேற ஒரு ராஜா வர்றாரு. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த 75 பேர் போனாங்க இல்லையா, அவங்க பலுகி பெருகி ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுறாரு. ஏன்னா அவங்க கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. அப்போது அந்த எகிப்தின் ராஜாக்கும் எகிப்தியர்களுக்கும் ஒரு எரிச்சல் உண்டாயிற்று, இவங்க பலுகி பெருகிறத பார்த்து. அதனால ராஜா ஒரு கட்டளை கொடுக்குறாரு. இது 19ஆம் வசனம் பாருங்க. அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடிராதபடிக்கு அவைகளை வெளியே போட்டுவிடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம இந்த கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை பெருக பண்ணினது நிமித்தம் அந்த எகிப்தின் ராஜா பார்வோனுக்குள்ளே எரிச்சல் உண்டாகுது. அவருக்குள் ஒரு பயம் கலக்கம் உண்டாகுது. ஏன்னா இவங்க நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, இவங்க நம்மளை விட அதிகமாகிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, இப்போ யுத்தம் பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, நம்மளுடைய தேசத்தை அவங்க எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கலக்கத்தின் நிமித்தம் அவர் அப்போ இருந்த மருத்துவச்சிகளுக்கு கட்டளை கொடுக்கிறார். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17. அதுவும் அன்றி எகிப்தின் எதுவும் அன்றினா அவங்கள ரொம்ப வேலை வாங்குறாங்க. எகிப்தியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை வேலை வாங்குறாங்க. அப்படி பண்ணியுமே அவங்கள ரொம்ப ஒடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி பண்ணியுமே அவங்க கர்த்தர் அவங்கள அதிகமாக பெருக பண்ணினார். அப்போ அந்த எரிச்சலில் என்ன அந்த ராஜா இன்னும் கட்டளை கொடுக்குறாருன்னா, அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். 17ஆம் வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அப்போ பாருங்க, ராஜா அந்த பார்வோன் ராஜா ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. ஆனால் அவங்க அதுக்கு கீழ்ப்படியல. அவங்க தேவனுக்கு பயந்து அவங்க ஆண் குழந்தைங்களையும் உயிரோட விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த ராஜா என்ன கட்டளை கொடுக்குறார் அப்படின்னா, குழந்தைங்களை வெளியே தூக்கி போட சொல்றார். அப்போ அந்த நேரத்தில் தான் யார் பிறக்கிறா அப்படின்னா மோசே பிறக்கிறார். 21ஆம் வசனம் பாருங்க. 20ஆம் வசனம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். இப்போ இது யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1 to 10 வசனங்கள் நம்ம படிப்போம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். இப்போ அவங்களுக்கு 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்கள மோசையை அவங்க வீட்டுக்குள்ள வைத்திருக்க முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, நைல் நதியோரமா நாணலுக்குள்ளே அவங்க வச்சிடுறாங்க. ஒரு பெட்டியில் வச்சு, நாணர் பெட்டியில் வச்சு அந்த நதியோரத்தில் வச்சிடுறாங்க. வச்சுட்டு அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அவங்க அக்கா, மோசையுடைய அக்கா மீரியாம் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துட்ருக்குறாங்க மோசைக்கு என்ன நடக்குது அப்படின்னு.
அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தியினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். இப்போ இதுதான் மோசே பிறந்த பொழுது நடக்கிற காரியம். அதனால அவர் பார்வோனுடைய குமாரத்தி எடுத்து மீரியாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பால் கொடுக்குற ஒரு ஸ்திரியை நான் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்ட பொழுது கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. மீரியாம் போய் அவங்க அம்மாவையே கூட்டிகிட்டு வராங்க. அப்போது பார்வோனுடைய குமாரத்தி என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன், இந்த குழந்தைய எனக்கு வளர்த்து கொடுங்க. அப்போ எவ்வளோ நாட்கள் மோசே அவங்க அம்மா கூட இருந்தாங்கன்ட்டு தெரியல. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அவன் இருந்த மோசே அவங்க அம்மாவோடு கூட குடும்பத்தாரு கூட இருந்த நாட்களில் அவங்க அம்மா கட்டாயம் தேவனை குறித்தும் அவங்க அந்த எகிப்தினுடைய சூழ்நிலை குறித்தும் எல்லாமே கட்டாயம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பின்வர்ற வசனங்களில் நம்ம அதுக்கான காரியத்தை நம்ம பார்ப்போம். இப்போ 22ஆம் வசனம், மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மோசே அரண்மனையில் பார்வோன் குமாரத்தியுடைய மகனாக வளர்க்கப்படுறார். அப்போது அதில் அந்த எகிப்தியருடைய எல்லா சாஸ்திரங்களிலும் வாக்கிலும் செய்கையிலும் அவர் வல்லவராக காணப்படுறார். 23ஆம் வசனம், அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்போது இவர் இஸ்ரேல் ஜனங்கள் அவர் இஸ்ரேல் ஜனத்தை சார்ந்தவர் என்கிற எண்ணம் அவருக்குள்ள ஏற்கனவே நான் விசுவாசிக்கிறேன் அவங்க அம்மா தான் அதை விதைச்சிருப்பாங்க. அப்போ அந்த 40 வயதுக்கு அப்புறம் அவர் அவர் இருதயத்தில் ஒரு எண்ணம் வருது, அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட எண்ணம். அப்போது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 24ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். 25ஆம் வசனம், தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. இப்போ மோசேயுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்தார்ட்டு ஒரு விளக்கமாக எடுத்து சொல்கிறாரு. மோசே வெளியே வரும்பொழுது 2 பேர் சண்டை போடுறத பார்க்குறாரு. அப்போ அந்த எகிப்தியன் இஸ்ரேல் ஜன கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனுஷனை அநியாயமாய் நடத்தினதுனால மோசே என்ன பண்ணிடுறாரு, அந்த எகிப்தியனை கொலை செஞ்சிடுறாரு. அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, 2 இஸ்ரேல் ஜன கூட்டத்தை சேர்ந்து 2 பேர் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போது அநியாயமாய் 2 பேருக்குள்ளேயும் ஒரு சமாதானம் உண்டாக்கணும்னு அவர் பிரயாசப்படும் பொழுது அநியாயம் செஞ்ச அந்த நபர் என்ன சொல்கிறாரு, நீ அந்த எகிப்தியனை கொன்ற மாதிரி என்னைய சாகடிக்கலான்னு பார்க்குறியா, உன்னை எங்களுக்கு மேலே
அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் வைத்தது யார் அப்படின்னு கேள்வி கேட்டவுடனே இவருக்கு ரொம்ப பயம் வந்துடுது. ஏன்னா எகிப்தியனை கொன்றது பார்வோன் ராஜாவுக்கு தெரிஞ்சால் இவரை கொன்றுவார் அப்படிங்கிற பயத்தில் அங்கே எகிப்தை விட்டே அவர் ஓடி போயிடுறார், மீதியானுக்கு போகிறார். 26ஆம் வசனம், மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராயிருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? 28ஆம் வசனம், நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாயிருக்கிறாயோ என்றான். 29ஆம் வசனம், இந்த வார்த்தைகளின் நிமித்தம் மோசே ஓடிப்போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். இப்போ மீதியான் தேசத்துக்கு போயிடுறாரு. மீதியான் தேசம் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த பகுதி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 1-4. தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானிலே ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்டபோது, மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினாலே திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராலையும் அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசி ஆனேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். அப்போ மோசே மீதியானுக்கு அங்கே போய் அவர் அங்கே இருந்த ஆசாரியனுடைய மகளை திருமணம் செய்கிறார். அந்த அவர் பேர் எத்திரோ, மோசேயுடைய மாமனார் பேர் எத்திரோ. அவருடைய மகள் சிப்போராவை திருமணம் செஞ்சு அவருக்கு 2 பசங்க பிறக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பையன் பேர் கெர்சோம், 2வது பையன் பேர் எலியேசர். அப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது மீதியான் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க யார், இந்த தேசத்தை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் இவங்க ஆபிரகாமுடைய மனைவி. ஆபிரகாம் சாராள் மரித்ததுக்கு அப்புறம் அவங்க கேத்துராள் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீயை திருமணம் செய்கிறார். அது எங்கே இருக்குன்னா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில், ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மீதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். இப்போ இதில் மீதியான் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அவங்களுடைய சந்ததி தான் மீதியானியர்கள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய கேத்துராள், அவங்களுடைய ஒரு மகன் பேர் தான் மீதியான். அவங்களுடைய சந்ததியில் தான் மோசே திருமணம் செய்து கொள்கிறார். அப்போ இதில் நம்ம இந்த பகுதியில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்குது. இது ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லை, நான் உனக்கு அந்த கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு அடிநிலம் கூட அவருக்கு இல்லாமல் இருந்துச்சு. 2வது காரியம்,
உன் சந்ததிக்கும் கொடுப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும். ஆனால் அவருக்கு ஒரு குழந்தை கூட இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட தேவன் வாக்கு தத்தங்களை கொடுக்கும் பொழுது அதற்கு ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லாமல் காணப்படாமல் இருக்கலாம். அப்போது ஆனால் எப்படி ஆபிரகாம் விசுவாசித்து கீழ்ப்படிந்தாரோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுக்கிறதை விசுவாசித்து கீழ்ப்படியும் பொழுது, அதை அனுதினமும் அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் அவருடைய சந்ததிக்கு கானான் தேசத்தை கொடுத்தாரோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற வாக்குகளையும் நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேத தியான நேரத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிற பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நீர் அவருக்கு கொடுத்த வாக்குக்கான சின்ன ஒரு அடையாளம் கூட இல்லாத பொழுது அவர் விசுவாசித்து கீழ்ப்படிந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்திருக்கிற வாக்குகள் ஆண்டவரே, அது அடையாளங்கள் காணப்படாவிட்டாலும் நாங்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்து அனுதினமும் உம்முடைய பாதத்தில் அதை வைத்து ஜெபிக்கவும் நிச்சயமாய் அந்த வாக்குகள் எங்கள் வாழ்க்கையிலேயும் எங்களுடைய சந்ததியின் வாழ்க்கையிலேயும் அது நிறைவேற்ற நீர் வல்லமையுள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். அப்பா, துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.